உலக பிரசித்தி பெற்ற மதுரை கள்ளழகர் கோவிலின் ராஜகோபுரம் எதிரே அமர்ந்து கொண்டு மது அருந்துவது போல சினிமா காட்சிக்கு ரீல்ஸ் எடுத்த புதுமண தம்பதியின் வீடியோ வெளியாகி பக்தர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். முழு விவரம் என்ன? மதுரை என்றாலே சற்றென்று அனைவருடைய நினைவுக்கு வருவது கள்ளழகர். சித்திரை திருவிழாவின் நாயகனாக அழகர் மலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகர் திருக்கோவிலுக்கு விடுமுறை தினத்தை முன்னிட்டு பார்த்தோமேனால் மாலை அணிந்து விரதம் இருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய வேளையிலே பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆன்மீக பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் மாணவர்களும் வந்து செல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்து வருகிறது. சற்றேறக்குறைய மதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் புதுமண ஜோடியினரும் இங்கே புகைப்படம் எடுக்க வருவது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது. தற்போது பார்த்தோமேனால் திருமணத்திற்கு முன்னர் போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங் என்று சொல்லக்கூடிய வகையிலே புதுமண ஜோடியினரை வைத்து பல்வேறு இடங்களிலே சென்று புகைப்பட ஒளிப்பதிவாளர்கள் ரீல்ஸ் எடுத்து பதிவேற்றம் செய்வது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோமேனால் 18ஆம் படி கருப்பணசாமியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அழகர் கோவிலிலே ராஜகோபுரம் பின்புறம் தெரியும் வண்ணம் புதுமண ஜோடி ஒருவர் அமர்ந்தவாறு கைகளிலே மதுபானத்தை அருந்துவது போன்றும் திரைப்படங்களிலே வருவது போன்று ஓட்காவிற்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும், ஒரு ஆளாக்கு அரிசிக்கு உனக்கு எவ்வளவு என்று தெரியாதா என்கின்ற திரைப்பட வசனத்தை ரீல்ஸாக பதிவேற்றம் செய்து அவர்களுடைய இன்ஸ்டாவில் பதிவேற்றம் செய்திருப்பது ஆன்மீக பக்தர்கள் மற்றும் நெட்டிசன்களிடையே முகம் சுருக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்றிருக்கிறது. நாளுக்கு நாள் ரீல்ஸ் முகம் அதிகரித்து வரக்கூடிய வேளையிலே கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக கூட திருச்செந்தூரிலே இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் ரீல்ஸ் செய்து சர்ச்சையாகிய நிலையில் தற்போது உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலில் மதுபானத்தை அருந்துவது போன்ற ரீல்ஸ் பதிவேற்றம் செய்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.